ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி வெங்காய போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்: கடலை மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, ரெட் சில்லி பவுடர், உப்பு. இந்த வெங்காய போண்டா ஈவினிங் டீயோட நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு மேலே பார்க்கும்போது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும், உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க, உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபம். 10 நிமிஷத்துல நம்ம இதை சீக்கிரமா பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த வெங்காய போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கப்பில் பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன், உடச்ச கடலை எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணும்போது ஜார் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு பவுடர் நல்லா வரும். இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு பொட்டுக்கடலை பவுடர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குற கடலை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இதோட 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதோட கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. கூடவே மல்லி இலை பொடியாக கட் பண்ணி அதுவும் அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்தும் போது அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட 1.5 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்தும் போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம். இட்லி மாவு சேர்த்தும் போது நமக்கு இந்த போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தும் போது நீங்கள் ஒரே இதாக நீங்கள் சேர்த்தாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு சேர்த்தும் போது நமக்கு போண்டாவோட பதம் நல்லா இருக்கும். தண்ணி அதிகமாக இருக்கும்போது நமக்கு மாவோட வெங்காயம் ஒட்டாது, நமக்கு போண்டா போடுறதுக்கும் நல்லா வராது. அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு இதை பிசையும் போது போண்டா மாவோட பதம் நமக்கு நல்லா இருந்தால் தான் நமக்கு எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நமக்கு இப்போ தண்ணி அதிகமாகவும் இல்லை, நமக்கு மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ஓரளவுக்கு நல்லா லூஸாக இருக்குது. இப்போ நமக்கு கையில் எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் பண்ணும்போது நமக்கு அது நல்லா வரணும். கையிலையும் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள், இதுதான் நமக்கு கரெக்டான பதம். இந்த மாதிரி நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு மாவு நல்ல பதத்தில் இருக்கிறதுனால நமக்கு பால்ஸும் நல்லா அழகாக வருது பாருங்கள். நமக்கு அதில் எண்ணெயில் போடும்போது பிரியாமையும் வரும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது நமக்கு மேலே சீக்கிரமாக வெந்துடும், உள்ளே வேகாது. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அடுத்த சைடு திருப்பிக்கலாம். ஒரு சைடு வெந்தாச்சு, அடுத்த பக்கம் நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். போடும்போது ஒன்றொன்னா ஒட்டாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஒன்றொன்னா ஒட்டாமல் நம்ம போடும்போது நமக்கு திருப்பி விடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைடு திருப்பி விட்டதுக்கப்புறமா இந்த சைடும் நல்லா கிறிஸ்பியாக வேகட்டும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பரில் போடும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாம் வந்துடும். அதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் நம்ம போட்டுக்கலாம். போடும்போது 4-5 மட்டும் போடுங்க. நீங்கள் அதிகமாக போடும்போது ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டும், நமக்கு திருப்பி விடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு நல்லா வேகட்டும், அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டு அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுட சுட அருமையாக வெங்காய போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு சர்விங் பிளேட்க்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இதில் பார்க்கும்போது மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பிச்சு பார்க்கும்போது உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது சாயந்தர நேரம் டீயோட நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்.
அதோட இது செய்யறதுக்கும் ரொம்ப சுலபம். நமக்கு சடனாக கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா இது ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.